மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பா ரஞ்சித் தயாரிப்பில் நம்முடைய விக்ரம் அவருடைய மகன் துருவ் விக்ரம் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் பைசன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்துல இருக்கிற ஜாதிகள் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் எப்படி இந்திய லெவல்ல போயிட்டு ஒரு கபடி பிளேயரா மாறுறான். அதுக்குண்டான அந்த ஒரு நாட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி கதைக்களத்தை அமைச்சிட்டு அதுல டீட்டெயிலா ஒரு எல்லா எமோஷனும் கலந்த ஒரு ஸ்டோரி எடுக்க ட்ரை பண்ணிருக்காரு மாரி செல்வராஜ். அவர் எடுத்த இந்த எமோஷனல் டிராமா சக்சஸ் ஆச்சா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடக்கும் ஒரு ஏசியா கப் 1994 வருடம் நடைபெற்ற ஏசியா கப்பின் ஒரு முக்கியமான ரவுண்ட். அந்த ரவுண்ட்ல வின் பண்ணிட்டா இந்தியா கோல்டு மெடல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க ஒரு ரவுண்ட்ல ஆட தயாரா இருக்கிற ஒரு மேட்ச்ல நம்முடைய ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகிறாரு. எப்பயும் போல பல படங்கள் இந்த மாதிரி பல படங்கள்ல விளையாட்டு சம்பந்தமான பல படங்கள்ல எப்பயுமே அந்த முக்கியமான நம்ம எதிர்பார்க்குற அந்த ஹீரோக்கு அந்த நேஷனல் கோச் என்னென்ன பிரச்சனை நம்ம காமிச்சிருக்கோம், அவர் உள்ள சேர்க்க மாட்டாங்க, சப்ஸ்டியூட்டா உட்கார வைப்பாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் துருவ் விக்ரம் சப்ஸ்டியூட்டா உட்கார வைக்கிறாங்க. அப்போ அவருக்கு எப்படி இந்த பாதையை கடந்து இவ்வளவு தூரம் வந்தார் அப்படின்னு அவரு நினைக்கிற மாதிரி இந்த கதையை எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்துல பசுபதி நம்முடைய துருவ் விக்ரமுடைய அப்பாவா நடிச்சிருந்தார் நடிகர் பசுபதி சாரு. அவருடைய ஆக்டிங் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவர் இந்த படம் முழுக்க ஒரு மிக சிறப்பான ஒரு ஆக்டிங்க கொடுத்திருக்கிறாரு. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஓவர் ஆக்டிங் இருந்தா கூட படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர் கொடுக்கப்பட்ட ஒரு கேரக்டர் ரொம்ப சூப்பரா எடுத்து ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாரு. ஸோ பசுபதி சார் நம்ம துருவ் விக்ரமுடைய அப்பா. அவரும் ஒரு கபடி பிளேயரா இருக்க ஆசைப்பட்டவர். ஆனா அவர் பெரிய கபடி பிளேயரா ஆல. ஆனா வேற ஒருத்தரை ரொம்ப ரசிச்சாரு. ஆனா அவரு ஒரு ஒரு கலவரத்துல அந்த மாதிரி இந்த கபடிக்குள்ளேயே பயங்கரமான சண்டைகள்லாம் வரும். அது அந்த கபடி விளையாடக்கூடியவங்களுக்கு தெரியும், அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த கபடியை ரொம்ப ரசிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பாடி சம்பந்தமான மேட்ச் இல்லையா, அதனால இந்த பாடி கிளாஷ் ஆகும்போது கண்டிப்பா சண்டைகள் அங்க வரது ஒரு இயற்கையான விஷயம் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு சண்டையில அவருடைய பசுபதி சார் ஒரு விரும்பும் ஒரு கபடி பிளேயர் எல்லாராலையும் சாகடிக்கப்படுறாரு. அதனால தன்னோட மகன் சிறந்த கபடி பிளேயரா இருந்தா கூட அவனை என்ன பண்ணக்கூடாது, நம்ம மகனோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம், இது நம்மளுக்கு கபடிலாம் நம்மளுக்கு பெருசா வாழ்க்கையில சாப்பாடு போடுறாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பையனுக்கு எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி கபடி விட்டு வெளில வர வைக்க முயற்சி பண்றாரு. அதுக்கான பல சில காரணங்கள் அங்க நடக்குது. அப்பெல்லாம் பசுபதி சார் இந்த மாதிரி பண்ணாதரா, கபடி ஆடாத, கபடி ஆடின இந்த மாதிரி பிரச்சனை வரும், அதான் சொல்றதை கேள்றா அப்படின்ற மாதிரி பையனுக்கு அறிவுரை சொல்லிட்டே இருக்கிறாரு. இதுல நம்முடைய துருவ் விக்ரமுக்கு ஒரு ஆசிரியரா ஒருத்தர் வராரு. அவர் அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம பல படங்கள்ல பார்த்த மாதிரிதான் அவர் இவருடைய திறமையை கண்டுபிடிச்சி எப்படின்னா பசுபதி சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நம்ம இந்த பையனை ஒரு பெரிய கபடி பிளேயரா மாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனி ட்ராக்ல இந்த பையனை அழைச்சிட்டு போறாரு. இந்த பையனுக்கு எத்தனை துருவ் விக்ரம் எத்தனை இடைஞ்சல் வந்தாலும் எல்லா இடங்களும் தனி நாளா நின்று சமாளிச்சு அவனோட முன்னேற்றத்தை முக்கியமான குறிக்கோளா வச்சுட்டு அங்கங்க அவனை கடந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. இதுல விக்ரமுக்கு துருவ் விக்ரமுக்கு ஒரு அக்கா. அந்த அக்காவோட பேர் ராஜிஷா விஜயன். அவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். அவங்களாம் எந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ், அவங்க முக்கியமான இந்த மாதிரி கதை உள்ள படங்கள் அடிக்கடி அவங்கள பார்க்கலாம். இந்த படத்துலயும் எந்த விதமான குறையும் இல்லாம ஒரு அக்கா எப்படி தன் தம்பிக்கு இருப்பாங்க, ஒரு உண்மையான பாசமிக்க அக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்றத படம் முழுக்க அவங்க டிராவல் பண்ணி அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசமான அக்கா. அப்பா எப்பெல்லாம் கபடி விளையாட போவாதுன்றாரோ அப்ப எல்லாத்தையுமே அவனுக்கு உறுதுணையா இருந்து அப்பா அவங்க 2 பேருக்கு அம்மா இல்லாததுல அந்த அம்மாவோட குறையை தீர்த்தது அவங்க அக்கா தான். ஸோ அவங்க அக்கா சொல்லும் போது பசுபதி சாரால கேட்காம இருக்க முடியாது. அந்த நேரத்துல அவரை விட்டு ஒரு நல்ல பிளேயர் ஆகிறதுக்கு அந்த அக்காவும் ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணமா இருந்திருப்பாங்க. இதற்கிடையில அங்க ஒரு காதலி, அவங்க அந்த அனுபமா பரமேஸ்வரன். அவங்கதான் நம்ம பல படங்கள் நடிச்சு அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்துல அவரோட காதலியா வராங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம துருவோட அனுபமா பரமேஸ்வரனுக்கு வயசு கொஞ்சம் ஜாஸ்தி கதை பிரகாரம். ஸோ அவங்க கொஞ்சம் அக்காவோட ஃப்ரெண்ட். அவங்க நம்ம துருவ் விக்ரம காதலிக்கிற மாதிரியும் துருவ் விக்ரம் காதலிக்கிறாரா அங்க நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே சஸ்பென்ஸ் வச்சுட்டு இறுதியா கண்டிப்பா காதலிக்காம ஒரு ஹீரோயின ஸோ காதலிக்கிற மாதிரி அவங்க 2 பேர்ல ஒரு ட்ராக் ஓடிட்டு இருக்கு, லவ் ட்ராக் ஓடிட்டு இருக்கோம். இந்த அனுபமா பரமேஸ்வரனுடைய காதல் எதிர்க்கிறது ஒரு அண்ணன். அவர் இந்த காதலை ஒத்துக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி அங்கங்க சில கதைகள் வச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்துல முழுக்க ஒரு விளையாட்டு வீரன் எப்படி இந்திய லெவல்ல விளையாடி ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கிறான் அப்படின்றதான் கதையோட கருக்களம், கதையோட மெயின் களமே அதுதான். ஆனா அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, எல்லா எமோஷனையுமே அங்கங்க ஒரு சிஸ்டர், ஒரு அக்கா பாசம் உள்ளது, அப்பா பாசம் உள்ளது, மகன் பாசம் உள்ளது, காதலி பாசம் உள்ளது, நண்பர்கள் பாசம் உள்ளது,
அப்புறம் இந்த ஒரு ஒரு இனம் இருக்கு, அந்த இனத்துக்கு ஒரு பாதுகாவலனா வந்து ஒரு இனத்துக்கு வந்து அமீரும், இன்னொரு இனத்துக்கு வந்து லால், அவங்க 2 பேரும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த இனத்துக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி அங்க 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 ஒரு படத்துல வந்து என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட், எல்லாமே சரியா கரெக்டா கனெக்ட் பண்ற மாதிரி சூப்பரா வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் இந்த படம் வந்து பைசன் படம் நம்ம பார்க்கும்போது வந்து எந்த காட்சியுமே வந்து நமக்கு வந்து பெருசா வந்து நம்மளுக்கு வந்து போர் அடிக்கவே வைக்கல. கிட்டத்தட்ட 2 ஹவர் 50 நிமிஷம் படம். இந்த 2 ஹவர் 50 நிமிஷம் படம் வந்து முழுக்க 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 எந்த விதமான குறையும் இல்லாம அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன்னா இவ்வளவு கேரக்டரை உள்ள வச்சு அவ்வளவு கேரக்டருக்குமே வேலை கொடுத்து எல்லாருக்குமே வந்து நடிக்க நம்மளுக்கு ஸ்கோப் கொடுத்து எல்லாமே வந்து பண்ணதுனால இந்த படத்தினுடைய கதை இவ்வளவு நீளமா இருந்தா கூட ஒண்ணும் இல்லை பாருங்க. ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கும் ஒரு விளையாட்டு வீரன், அது இனம் சம்பந்தப்பட்ட ஜாதி தான், ஜாதி சம்பந்தப்பட்ட பெருசா மென்ஷன் பண்ணல படத்துலயும். சோ நம்மள அதை ரொம்ப பெருசா பேசிட்டே இருக்க வேணாம். ஒரு ரொம்ப ஒரு லோ லெவல் இதுவா இருக்கக்கூடிய ஏழையா இருக்கக்கூடிய அப்படி வச்சு போறப்ப ரொம்ப ஏழையா இருக்கக்கூடிய ஒரு மகன் வந்து எப்படி வந்து ஒரு இந்திய லெவல்ல வந்து ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகும், இவ்வளவுதான் கதை. ஆனா இதுல எல்லா எமோஷனும் வைக்கிறாங்க. இது ஒரு உண்மை கதையோட தழுவல் வேற படத்துல ஆரம்பத்தை சொல்றாங்க. அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்கணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வச்சு 2 ஹவர் 50 நிமிஷம் உட்கார வைக்கணும் அப்படின்னா அருமையா வந்து அந்த கதை, பாடல்கள், இசை மெயினா இந்த படத்தை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படத்துக்கு இசை வந்து நிவாஸ் கே பிரசன்னா அப்படின்ற ஒரு இசையமைப்பாளர் இசையமைச்சிருக்கிறாரு. பிரமாதமா பண்ணிருக்கிறாரு. அதுல வந்து ஒரு பாடல்களும் வந்து அந்த கிராமிய கலையோட நமக்கு வந்து அப்படியே மனசுல வந்து பதிஞ்சு அந்த அந்த நேரத்துல வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் போட்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எல்லாமே கிராமிய இதுல போட்டு ரொம்ப சூப்பரா வந்து இசை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட எடிட்டர் வந்து சக்தி திரு, அவரும் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட மெயின் வந்து நம்ம எப்பயும் போல கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து நம்முடைய மாரி செல்வராஜ். நம்ம வர எவ்வளவு வந்து பல படங்கள் அவர் எடுத்தா விட எனக்கு வந்து பர்சனலா வந்து இந்த படம் வந்து அவர் எடுத்த எல்லா படங்களும் வந்து மிக சிறப்பா, ஏன்னா ரொம்ப ஒரு ஜாதிக்கும் பேசாம அதுல சண்டை போய் நிக்காம கதையில அதை ஒரு பாயிண்டா வச்சுட்டு எல்லா ஜாதி எல்லா ஆளுமே வந்து நல்லவங்களா காமிச்சு அவங்க இனத்துக்காக போராடுறாங்க. அது இந்த ஜாதியா இருந்தாலும் சரி அந்த இனத்துக்காக போராடுறாங்க. அவங்கவுங்க லெவல்ல அவங்கவுங்க வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி காமிச்சு ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போயிருக்கிறாரு. படத்தை வந்து அங்கங்க உங்களுக்கு கிரைம் வேணுமா, சண்டை வேணுமா, பாட்டு வேணுமா அப்படின்னு அங்கங்க எதுவுமே திணிச்ச மாதிரி இல்லை. எல்லாத்தையுமே அங்கங்க கரெக்டான இடத்துல உட்காந்து கரெக்டா மூவ் ஆகிட்டே இருந்தது. ஸோ மாரி செல்வராஜ் கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து இந்த படத்துல வந்து மாரி செல்வராஜ் வந்து ரொம்ப சூப்பரா எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருந்தார். அந்த படத்தினுடைய ஒரு வெற்றிக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து ஃபர்ஸ்ட் அவர் கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை வந்து படத்தின் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் தன் தோல்ல காணுவது நம்முடைய துருவ் விக்ரம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படங்கள் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா போல. நமக்கு வந்து விக்ரம் சார் மேல வந்து நமக்கு வந்து மிகுந்த மரியாதை மதிப்பு உண்டு. தன்னுடைய மகன் வந்து எப்படின்னா வந்து ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எவ்வளவு வந்து ஒரு மெனக்கெட்டாரு. அவரோட ஒரு படத்தை துருவ் ஒரு படத்துலயும் எவ்வளவு மெனக்கெட்டு கூட வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து உட்கார்ந்தாரு விக்ரம் சார். ஆனா இந்த படத்துக்கு அவர் எந்த ப்ரொமோஷன் எதுக்குமே வரல. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு அருமையான ட்ரீட், ஒரு அருமையான பரிசை வந்து துருவ் விக்ரம் வந்து நம்முடைய நடிகர், நம்முடைய தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒரு நடிப்பு அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்ல ஃபர்ஸ்ட் நடிகரா இருக்கிறது வந்து நம்முடைய அடுத்த தலைமை ரஜினிகாமனுக்கு அடுத்த தலைமுறை இருக்கிற நடிகர்ல ஃபர்ஸ்ட் நடிகரா இருக்கக்கூடிய விக்ரம் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து நம்ம துருவ் விக்ரம் இந்த படத்துல கொடுத்துருந்தாரு. என்ன ஃபிட்னஸ் தெரியல, படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் ஃபிட்னஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது துருவ் விக்ரம் கிட்ட. ஒரு தமிழ் சினிமால வந்து இந்த மாதிரி இன்னொரு ஒரு நடிகர் வரது வந்து தமிழ் சினிமாவில் எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றது வந்து இந்த தமிழ் சினிமா திரையரங்கு உரிமையாளர்கள், தயாரிப்பாளர்லாம் கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு புதுசா ஒருத்தர் வரும்போது அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரும்போது கண்டிப்பா வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தமிழ் திரையுலகமே வந்து இப்ப இவருடைய இந்த துருவ் விக்ரமோட இந்த ஒரு வெற்றி வந்து இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா தமிழ் திரையுலக சந்தோஷத்தோட வரவேற்கும். ஏன்னா இப்ப பாருங்க, ரஜினி கமல் எரா வந்து கொஞ்சம் முடிய போகுது. அஜித் வந்து கார்ரேஷன் விட, விஜய் வந்து ஆல்ரெடி அரசியல்ல போய் கொஞ்சம் பிரச்சனை சந்திச்சு உட்காந்துருக்கிறாரு. சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி அடுத்த ஆக்டர் வந்தா கூட இன்னும் அடுத்த ஜெனரேஷன்ல ஒரு முக்கியமான நடிகர் வர வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல வந்து துருவ் விக்ரம் வந்து இந்த படத்துல வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி நம்மளால எல்லா மாதிரியும் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஓவர் ஆக்டிங் கிடையாது. தன்னோட அழகை மறைச்சுக்கிட்டு என்னென்ன இந்த படத்துக்கு தேவையோ சேத்துல பொருளா ஓடணுமா ஆடுற என்ன டைரக்டர் சொல்றாரோ அதை ரொம்ப சூப்பரா பண்ணி அடுத்து 10 out of 10 மார்க் வந்து துருவ் விக்ரம். அவர் மட்டும் தானா நினைக்காதீங்க, இந்த படத்தை நடிச்ச எல்லாருமே ஹீரோயின் வந்து ரொம்ப கம்மியான சீன்கள் தான், ஆனா அதுலயுமே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சிறப்பா வந்து பண்ணாங்க. நம்ம லால் மற்றும் அமீர் வந்து இந்த படத்தை வந்து மிகவும் குறிப்பிடக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். என்னன்னா
இந்த படத்துல வந்து கொஞ்சம் நம்மள அந்த டெரரான சில சீன்கள்லாம் இருக்கு. நம்ம வந்து நிமிந்து உட்கார வைக்கிறது அவங்களோட காட்சிகள் தான். என்ன நடக்கும், ஐயோ என்ன நடக்கும், ஐயோ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேருடைய காட்சி. மத்த இவங்க காட்சிகள் காதல் அப்படி விளையாட்டு அப்படின்னு போகும்போது இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரை வச்சு இந்த படத்தை வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து எடுத்து வந்திருக்கிறாரு இயக்குனர் மாரி செல்வராஜ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ராஜேஷா விஜயன் மற்றும் பசுபதிலாம் வந்து படத்துல வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணி ரொம்ப சூப்பரா வந்து படத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதுல ஒரு கேரக்டருமே இந்த இறுதியில வந்து பாத்தீங்கன்னா கபடி மேட்ச்ல வந்து நடந்த ஒரு மேனேஜர் இருப்பாரு. அவரையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம எல்லா படத்தையும் வர மாதிரி அப்படியே காமிச்சு கடைசியா பார்த்தா அவரும் இந்திய கொடியை போத்தி நம்ம துருவ விக்ரம் வந்து பண்றது எல்லாமே வந்து டைரக்டர் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒருத்தருடைய அதாவது ஒருத்தருடைய கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தன்மையோட வந்து செதுக்கி இருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜ். சின்ன ஒரு கடைசி ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம துருவ விக்ரமுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய கபடி பிளேயர் ஆகும், அதான் அவருடைய குறிக்கோள், அது ஆயிடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பசுபதி சாருக்கு வந்து எப்படா தம் பிள்ளைய பெரிய கபடி பிளேயர் ஆக்கின இப்பாடுபட்டாரு, அதை அவர் வந்து ஆக்கிடுறாரு. அவங்க அக்காவுக்கும் அதே மாதிரிதான். காதலிக்கு வந்து எப்படின்னா வந்து துருவ விக்ரமா கைப்பிடிச்சாரு. இதெல்லாம் வந்து முக்கியமான கேரக்டர். நடுநடு 2-3 சின்ன கேரக்டர்ல இருக்கு. இப்ப லால் கூட ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லாலுக்கு வந்து வலது கை இடது கை மாதிரி எப்பவுமே அப்படி அவரே தான் கூட இருப்பாரு. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இருப்பாரு. காட்சியில் நடுவில் பாத்தீங்கன்னா படத்துல ஒரு காட்சி வந்து பாத்தீங்கன்னா லால் வந்து தனியா இருக்கும்போது அங்க துருவ விக்ரம் வந்து வேற இடத்தை சார்ந்தவர். அவர் வந்து ஒரு நல்ல கபடி பிளேயர் அப்படின்றதால லால் வந்து கூட சேர்த்து வச்சுருப்பாரு. அப்ப லால் வந்து என்ன பண்ணுவாரு, லாலை கொலை பண்ண ஒரு கும்பல் இருந்தோம். அப்ப அந்த கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், சார் இவன் மேலதான் டவுட்டா இருக்கு, இவன் தான் ஆலைக்கு வந்திருப்பான், இவன் ஜாதிக்காரன் தான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மண்டை கொள்ளுவார் லால் கிட்ட. ஆனா லால் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இல்ல அவன் நல்ல கபடி பிளேயரு, அவனெல்லாம் ஒண்ணும் நடந்திருக்காது, அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவன் பண்ணி போயிட்டு இங்க ஒண்ணு கரை கட்டுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் ஜாதிக்காரங்களே தன்னு சம்பந்தப்பட்டவங்களே வந்து கெட்டவள மாதிரி காமிச்சிருப்பாரு லால். அப்ப லாலோட கேரக்டரை முன்னிட்டு வராங்க. அதே மாதிரி அமீரோட கேரக்டர் வந்து அது நம்ம ஜாதிக்குள்ளே நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம ஜாதிக்குள்ளே மேல கீழே சொல்லி பாக்குறது எந்த மாதிரி ஒரு பாகுபாடு அப்படின்னு சொல்லி அவரை வச்சு ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இந்த லால் கூட வந்து ஒருத்தர் வந்து கூடயே இருக்கிற ஒரு ஆள் தான் கடைசியா வந்து லாலை காட்டி கொடுப்பான். அப்பதான் தெரியும் அவன் தான் ஃபர்ஸ்ட் காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துல இருக்கிற ஒரு கேரக்டருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டர் தேவையில்லாத அந்த படத்துல கொடுக்காம ஒரு கேரக்டர் மிக சிறப்பா புகுத்தி, அதாவது நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணும்போது நம்ம பாத்தீங்கன்னா எதையும் மிஸ் பண்ற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல படமா வந்து இந்த படம் அமைஞ்சது. இந்த படத்துல நம்ம இந்த இது மிஸ் பண்ற கூடாது, அதை மிஸ் பண்ற கூடாது அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இது இவ்வளவு பெரிய வீடியோவா வந்துருக்குது. இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் எல்லா விதமான எமோஷன், கிரைம், த்ரில்லர் இன்னும் எல்லாமே போட்டு ஒரு மிக சிறந்த ஒரு திரைப்படத்தை வந்து மாரி செல்வராஜ் வந்து இந்த தமிழ் படத்துக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தீபாவளி வந்து கொடுத்திருக்கிறார். இந்த படத்துல நடித்து ஒர்க் பண்ண எல்லாருமே அட்டகாசமா பண்ணியிருக்கிறாங்க. எந்த விதமான சந்தேகமும் இல்லாம எல்லா தரப்பினரும் கண்டிப்பா தீபாவளிக்கு போய் சிறப்பா பார்க்க வேண்டிய படம் இந்த பைசன்.